ஹல்லேலூயா. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். வெளிப்படுத்தல் விசேஷம் 21 அதிகாரம் 7 வசனம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை, நாம் ஜெயம் கொள்ளுகின்ற பிள்ளைகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை வருகின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகளின் மத்தியில் நீங்கள் சோர்ந்து போகிறவர்களாக இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், உங்களை ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கின்றார். ஜெயங்கொள்ள எனக்கு என்ன தேவை? பொறுமை. இரண்டாவது விசுவாசம். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கின்ற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. நீங்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் சத்துருவானவனை ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்றார். ஆம், பலவீனமாய் இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலன் கொள்ள உங்களுக்காக பெருமூச்சுடன் வேண்டுதல் செய்கின்ற தேவன் உங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெயம் கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் தேவனுடைய குமாரன் என்றும் அவர் உங்களுடைய தேவன் என்றும் அவர் சொல்லுகின்றார். ஆம், நாம் தேவனுடைய குமாரர்களாய் இருக்க, தேவன் நம்முடைய தேவனாய் இருக்க கர்த்தர் நமக்கு ஜெயம் கொள்ள கிருபை செய்வாராக. ஆமென்.